ஆறிக்குது பாரு. இதுவே போடல மச்சான் இதுக்கு. என்ன தெரியுமே இந்த ஆத்துக்கு இதுவே போடல பத்தியா, பாலமே கட்ட காணும். அவனால எப்படியும் போக முடியாதுயா பாவையா. இதுக்கப்புறம் நீங்க ரூட்டே சொல்லாதீங்க மச்சான், நீ ரூட் வாங்கி போடு. இந்த ரூட்டை கேன்சல் பண்ணுமே உங்க போன் எல்லாம் வெளியே பறக்கும். கூகுள் மாமா போய் சொல்லாங்க. லாரிக்கார நினைச்சுன்னு பாரு, இவனுங்க எதுக்கு இவனுங்களை நம்ம விட்டுட்டு நம்ம தான் பின்னாடி நம்ம முன்னாடி போயிடலாம் போல. நம்ம கூட ரொம்ப ஸ்லோவா போறானுங்க. 50 மீட்டருக்கு ஒரு வாட்டி பள்ளம் வந்துச்சு. ஏதாவது கம்பெனி கொடுக்குறா ரோடு மாறிச்சு, ரூட் மாறி வந்துருக்கீங்க, நாங்கெல்லாம் சூப்பராக ரோடு வந்து சொல்லி இது பாரு. ஐயோ ரூட், ஐயோ இது உண்மையிலே பின்னாடி வரவங்க சரியாக பயமா இருக்குது. அப்போ இங்கே ஓட்டுறது நினச்சி பயம் இல்லை. சும்மா இல்ல அதுல எக்ஸ்பர்ட் டைவர்ஸ் யாரும் இல்லல. ரொம்ப இதுவா இருக்குண்ணா அது. இல்லையா ஓரமா நிக்கிறீங்களா பாருங்க. எதுக்கு அந்த வண்டி வந்துட்டு ஃபாரஸ்ட் ஏரியால ஒரு 2 பேரா டவர் வரட்ட இருங்க. டவர் எங்கனா வந்துச்சுனா அப்புறம் ஸ்லோ பண்ணி புடிங்க வச்சு நான் பண்ணுவோம். உனக்கு அதான் இப்போ ஆசை உனக்கு அதானே? அதுதான் அப்படியெல்லாம் இல்லை மச்சான். டவர் கூட எங்க வருதுன்னு கேட்கறது டக்குனு என்ன ஒண்ணே பவர் யூஸ் பண்ணிடுவோம் மச்சான். வர்றது தானே மான்காராட்டி அதானே? அதான் உன் பிளானு. திருப்பி அங்க 6 வர போகுதுன்னு தெரியல. 6 வருதா 7 வருதோ. அவங்கள வேற எதனா ரூட் எதனா இருந்தா மாறி இதுக்கு மேல ரூட் கிடையாது. ஒரே ரூட் தான். அந்த பைபாஸ் விட்டு உள்ள வந்துட்டாங்கன்னா இல்ல அவ்வளவுதான். அதுல வராது தினேஷ் வண்டி வராது. எங்க நிப்பானே தெரியாது. ரொம்ப ரிஸ்க் தான். ரிஸ்க் அப்படியே மாட்டோம். இப்போ நம்ம ஃபோன் பண்ணி சொல்ற நிலைமையில கூட இல்லைண்ணா. நம்ம சொன்னா கூட அவங்க ரீச் ஆகுமான்னு தெரியாது. போட்டாங்க பேர் போல பிஎஸ்என்எல் ஆள்லாம் தான்னா அந்த பக்கம் கடல்லாம் இருக்குது. ஞாபகம் வச்சுக்க. அவன் எங்க எங்கனா டவர் வந்துச்சுனா அப்படியே ஸ்லோ பண்ணி ஓரங்கட்டுருங்க. ஃபோன் பொறுமையா வரட்டும். இங்கே ஒரு தூசு ரொம்ப போச்சுடாடி. மச்சான் சும்மாவா இது எனக்கு. ஏய் வந்துட்டாங்கடா அவன். டேய் ஏய் சாக்க அடிக்கீங்களா? நான் பேசுற பார்த்தே நீ. அவர் ஒரு பள்ளத்தை பார்த்தால அப்படியே நின்னுடு வந்தோம். நம்மளுக்கு இச்சிச்சு பாரு. அந்த மாதிரி ஒரு இறங்குற இடம்லாம் இடிக்கும் அது. ஆமா மச்சான் சும்மாவே அது இதுவாகும். அதுக்கே நான் அந்த இடத்துல நிறுத்திட்டேன். அப்பயும் இதாச்சு. அப்பவும் தெரிஞ்சிச்சு. தினேஷ் சரிக்கு தூக்கணும் அப்படி சொல்ல போயிட்டான். மச்சான் ஆமா நானே மறந்துட்டேன். இதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். குருசாமி சொன்னால நல்லா கேட்டா இருக்கும். இதேதான் அங்கேயும் சொன்னான் குருசாமியா. எங்க போனாலும் குருசாமி இருக்கிறாருன்னா ஒரு தனி தைரியம் தாங்க. அப்புறம் நம்ம ஸ்டேட் ஹைவே இல்ல NH 2 தான் போயிடும். இதுக்கு மேல உங்க பேச்சை கேட்கற மாதிரி இல்லை நாங்க. அது தெரியுமா? கூகுள் போய் சொல்லாது, இது போய் சொல்லாதுன்ட்டு. அது 1.5 ஒரு டைம் பார்க்க சொல்லி நம்ம உஷார் ஆகிட்டு இருந்தோம். அதான் அப்ப காட்டல இவன். நோ நான் அப்பயே காமிச்சிட்டேனா? இல்ல நோ ஹைவேல காட்டல. நீ உங்ககிட்ட போன் ஹைவேல தானே கொடுத்தேன். கிலோமீட்டர் இவ்வளோ காட்டுது. நான் கிலோமீட்டர் உள்ள காட்டுதுன்னு சொன்னேன். ஆனா இது வந்தாச்சு கடந்தாச்சு. விடுங்க கடக்கலையே. அவங்க கடக்கலையா? அவங்க கடக்கலையா இல்ல கடவுதையா வச்சா? நம்ம அந்த பைபாஸ் வந்த மாதிரி நிப்போம். அவங்க வரட்டும். அதுதான் ப்ரோ. புயல் ஒன்றும் கரையை கடக்கல ப்ரோ. போனோம்னா அங்கே டவர் நமக்கு கிடைக்காது, இவங்களுக்கு கிடைக்காது. அதான் கிடைக்காது. நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆமா என்ன ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு ஒன்றும் இதுவும் பண்ண தெரியாது. நம்ம இதில் கூட பரவாயில்ல 5 பேர். அதில் குழந்தைங்க 2. குழந்தைங்க சாமு அவன் கூட பார்க்கத்தான் மச்சான் அப்படிங்கிறான். ஓ மச்சான் மாதிரி எவ்வளோ இது போகிறான். அவ்வளோ பெருசாகிறான். குழந்தையா பின்னாடி சும்மா தான் உக்காந்து வரான். நீ நினச்சினுக்கிற அவனை. நானே அது எங்கப்பா நினைக்கிறத. ஒன்றும் கவலைப்படாது தெய்வமே. உனக்கு சப்போர்ட்டுக்கு எங்க பாரு வீடியோ எடுத்துன்னு. வீடியோ எடுத்துன்னு பண்ணி மாட்ட விடுறதுக்கு தான். அதுதான் அதனால தான் அவன் குழந்தைங்கன்னு சொல்லுங்கிறான் வீடியோல. ஓ வீடியோ ஓடுதுன்னு பார்த்து சொல்லிக்கிறேன். குழந்தைங்க 3 மச்சான குழந்தைங்க, ஒரு அண்ணனும் குழந்தை தான்.
அவனும் பாவம் ஒரு குழந்தை தான். பாத்தியா? அப்ப நாங்களாம் நம்மளாம் பரவாயில்ல மச்சான். ஓ பரவாயில்ல. இப்ப நீ ஏன் மச்சான் நீ 3 பேர் வந்து அடிக்க மாட்டியா? யாரியா? எங்க இதை நான் அப்படியே போட்டுருவேன் சேனல்ல. இறங்கி வந்து பின்னாடி 3 பேர் அடிக்க. நீ ஓடி இருப்ப, எங்க ஓடி இருப்பேன்னு தான் தெரியாது. அவர் டிக்கில போய் பார்த்துட்டு பாருங்க. பாஸ் பாஸ் சொல்லட்டுமா? எதா இருந்தாலும் பேசிக்கலாம் பாஸ். உன் மான் காரத்தை இது சொல்லிட்டா மச்சான். ஆனும் ரொம்ப டைம் வேஸ்ட் வந்துரும். விடு ப்ரோ, இதெல்லாம் ஒரு படம். இதுக்கப்புறம் படமா? Only for highway. அவங்கள வச்சு ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதோ எதல்றா விடுறது இதுல. சுவாரஸ்யமே இல்லாம இருக்குது. ஏம்பா சூளா பெரிது. இவ்வளோ பெரிய சுவாரஸ்யமே இல்லைன்ற பார்த்தியா நீ? அண்ணன் மச்சான் தில்ல கண்ணாடி ஓபன் பண்ணிட்டு ஓடுறாரு. That is the expert. திடீர்னு என்ன உள்ள வந்து பாஞ்சு கீஞ்சி. அதுதான் நான் சொல்ல பார்த்தேன். அண்ணே கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். கிளாஸ் க்ளோஸ் பண்ண ப்ரோ. உங்கள் ஒய்ஃப் வர என்ன நம்பி அனுப்பிச்சிக்கிறாங்க. கிளாஸ் க்ளோஸ் பண்ணிட்டா மட்டும் அப்படியே இதுவாயிடுமா? என்ன புல்லட் ப்ரூஃப் வண்டியா என்ன? இல்ல என்ன இன்ஜினியர் நீ? அவ்வளோ பயத்துல இருக்கிறீங்க எல்லாருமே. அட பாவிங்களே, உங்களை நம்பி நான் வந்துக்கிறேன். அப்பா கடைக்கு போட்டி. யார நம்பி வேணா வரலாம். குருசாமி நம்பி வரலாம் பாருங்க. தினேஷா? அதேதான். அத நம்பி மட்டும் அதேதான் சொன்னானே. என்கிட்ட அத சொன்னானே. அவனுக்கு இப்போ ஃபுல்லாக வண்டி பின்னாடி போய் வர பின்னாடி வண்டி தான் மைண்ட் செட். இப்போ இந்த வண்டி மேலே கவலையே கிடையாது. இந்த வண்டி வந்துச்சு கடல்லாம் தாண்டி. அந்த வண்டி எப்படி புயல கறக்க போகுதுன்னு தான் தெரியல. அதுல யாருன்னா பிஎஸ்என்எல் நம்பர் வச்சுக்கிறாங்களா? அம்மா அது என்ன நம்பர் மச்சான்? அது கூட இந்த நம்பர் தான் மச்சான். லாயில் இது இல்ல அது சின்ன போனுக்கு டவர் வரணும். நம்பர் சொல்லு. அம்மா நம்பர் சொல்லு. உனக்கு டவர் வந்துச்சா? பிஎஸ்என்எல் ஃபுல் டு ஃபுல். சரி அம்மா நம்பர் சொல்லு. அம்மாக்கு வரும். அவங்க எந்த ஃபோன்லுமே டவர் இல்லாம இது ஏதோ ஃபோன் அடிக்குது எங்க அப்படின்னு சொல்லி தேடணும் போல. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது அல்லது பிஸியாக தொடர்பு எல்லைக்கு யாரோ வெளியே நம்ம முன்னாடி உள்ளார். வந்துட்டுறாங்க. வெளியே உள்ளதும் இப்பதாங்க ஒரு போர்டு தெரியுது, எதிர்க்கு ஒரு வண்டி தெரியுது. அதான் நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டாயா கோயிலுக்கு. சிட்லிங் சிட்லிங். ஏய் இதுடா கட்லிங்கா போயிடலாம். ஆஸ்திரேலியா இங்க தான் இங்க நிப்போமா பார்த்தவங்க. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது நான் சொன்னேன்ல. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் எதனா வீடுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோ வடபெல்ல வெளில தான் டீ கடையில போயிடுவோம். எங்க டீ கடை வேணுமா மச்சானுக்கு? ஹாட்டில் தூக்கி அந்த விட்டுட்டு டீ கடை கேட்டுக்கிறான். இந்த படத்துல பாரு பாட்டி. இது எப்படி ஏய், பாரு ரைட்டா? இப்படி இதுல கண்டிச்சு வந்துச்சு வா. சாமி வந்துருச்சு. Turn left. இல்ல இப்படியே நிப்போமா? நிப்போம். அவங்க வண்டியில டவர் வரலைன்னா இப்படி நிப்போம். Continue for 1.5 ஏன்னா இங்க வீடுங்களாம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கொஞ்சம் பின்னாடி போயிடும். பின்னாடி போய் நீ படி. எப்படியும் கடை வரது ஒன்று இருந்துச்சு அங்கே போய் எப்படியும் அவங்க வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும் போல இருக்குது. பரவாயில்ல. அரை மணி நேரமா மிச்சமாவே ஆகும். நீங்க பண்ண வேலைக்கு அது ஏதோ இது போட்டிருக்கு பாருங்க. எந்த கடையுமே இல்லையே. அது அங்க ஒரு கிடக்குது. அந்தாண்ட பக்கம் ஒரு கடை இருந்துச்சு. போனவங்க வருவாங்க பாருங்க. அங்கே போகிறான் பாரு அவனை பிடி நிறைய வச்சிருக்கான்.